12th max exercise 3.6 fifth sum. Find the exact number of real zeros and imaginaries of the polynomial அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரியல் ஜீரோஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா ஒரு எக்ஸ்பிரஷன், அது வந்து என்னது ஈக்குவல் டு ஜீரோ கிடையாது இல்லையா, அதனால அதுக்கு வர ஆன்சர்ஸ் நம்ம என்னன்னு சொல்லணும், ஜீரோஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ ஈக்குவல் டு ஜீரோன்னு இருந்தது அது ரூட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? அதுக்கு வர நம்ம கண்டுபிடிக்கிற ரூட்ஸ் வந்து நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் எத்தனை சேஞ்சஸ் அதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அது வந்து ரூட்ஸ். இப்போ இதுக்கு ஈக்குவல் டு ஜீரோ இல்லைங்கிறதுனால இது ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வர ஆன்சர்ஸ் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா ஜீரோஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸும் எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் இமேஜினரியும் கேட்குறாங்க. இமேஜினரி எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கலாம். இந்த எக்ஸ்பிரஷனை எழுதிக்கலாம். எக்ஸ் பவர் 9 ப்ளஸ் 9x பவர் 7 ப்ளஸ் 7x பவர் 5 ப்ளஸ் 5x க்யூப் ப்ளஸ் 3x. இப்போது இதில் ஏதாவது சைன் சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கான்னு பாருங்கள். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அப்போ எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட சைன் சேஞ்சஸே நடக்கவே இல்லை. அப்போ நோ சைன் சேஞ்சஸ். அப்போ பாசிட்டிவ் ரூட்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும், பாசிட்டிவ் ஜீரோஸ் என்ன இருக்கும், ஈக்குவல் டு ஜீரோ. பாசிட்டிவ் ஜீரோஸே கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் ஜீரோஸே கிடையாது, ஏன்னா எந்த இடத்துலையுமே சைன் சேஞ்சஸே நடக்கலை. அதனால என்ன செய்யணும், நம்மளுக்கு பாசிட்டிவ்ஸு ஜீரோஸே கிடையாது, அதனால் ஜீரோன்னு போட்டுரும். அதேமாதிரி பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் பாருங்கள். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டாலும் எல்லாமே ஆட் பவராக இருக்கிறதுனால முன்னாடி இருக்கிறதுல என்ன சைன் இருக்கோ அது அப்படியே மாறும். இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அது அடுத்தது என்ன செய்ய போகுது, எல்லாமே நெகட்டிவாக மாறிடும். மைனஸ் எக்ஸ் பவர் 9 மைனஸ் 9x பவர் 7 மைனஸ் 7x பவர் 5 மைனஸ் 5x க்யூப் மைனஸ் 3x. எகெயின் நோ சேஞ்சு. எல்லாமே மைனஸாக இருக்கிறதுனால மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸோ இல்லை ப்ளஸ்லேருந்து மைனஸோ இருக்கணும். எதுவுமே நடக்கவே இல்லை, எல்லாமே ஒரே சைனாக இருக்குது. அப்போ இங்கேயும் என்னது, நோ சைன் சேஞ்சஸ். ஓகேவா? அப்போ நெகட்டிவ் ஜீரோஸும் என்ன தான், நம்மளுக்கு ஜீரோ தான். நெகட்டிவ் ஜீரோஸும் ஜீரோ தான். இப்போ இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. ரியல் ஜீரோஸ்னால் என்ன அப்படின்னா, நம்ம எக்ஸுக்கு பதிலாக ஜீரோ சப்ஸ்டியூஷன் பண்ணணும். ஜீரோ சப்ஸ்டியூஷன் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், ஜீரோன்னு வரணும். அப்படி இருந்ததுன்னா அதில் ரியல் ஜீரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், எல்லாமே மல்டிப்ளைடு வித் எக்ஸ். அப்போ கண்டிப்பாக ஜீரோ சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது இந்த ஆன்சர் என்னவாக தான் ஆக போகுது, ஜீரோவாக தான் ஆக போகுது. அப்போ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் எத்தனை, 1 இருக்குது. ஓகேவா? அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ரியல் ஜீரோ கிடைக்கிது. ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஜீரோ வர்றதுனால இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்மளுக்கு ஜீரோ வர்றதுனால நம்மளுக்கு ஒரு ஜீரோ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? விச் இஸ் ரியல். அது ஒரு ரியல் ஜீரோ தான். ஓகேவா? ரியல் நம்பர் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட்டு இமேஜினரி எத்தனை அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், நம்மளுக்கு இந்த கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் இருக்குது இல்லையா, அந்த எக்ஸ்பிரஷனில் உள்ளதுலேயே ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஹையஸ்ட் பவர் என்ன, இங்கே 9ங்கிறது தான் ஹையஸ்ட் பவர். 9ங்கிறது தான் ஹையஸ்ட் பவருங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், பாசிட்டிவ் ஜீரோஸ் இருக்கா, பாசிட்டிவ்ஸு நெகட்டிவ் ரூட்ஸு ஆர் நெகட்டிவ் ஜீரோஸ் இதெல்லாம் நம்ம கேல்குலேட் பண்ணிவிட்டு ரியல் ஜீரோஸ் வருதா இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி அதை அடிஷன் பண்ணி என்ன செய்யணும், இந்த டோட்டல் ஹையஸ்ட் பவர் டிகிரிலேருந்து மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி மீதி வர்றது எல்லாமே என்னதான், இமேஜினரி ரூட்ஸ். ஓகேவா? இமேஜினரி ஜீரோஸ். இங்கே பொறுத்த வரைக்கும் இமேஜினரி ஜீரோஸ். இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் ஜீரோஸும் கிடையாது, நெகட்டிவ் ஜீரோஸும் கிடையாது. ஆனால் ரியல் ஜீரோ ஒன்று இருக்குது இல்லையா, அதனால் அதை 9லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 8. 9லேருந்து 1 மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடைக்கிது. அதாவது ஹையஸ்ட் டிகிரி, ஹையஸ்ட்டு பவருங்கிறது வந்து என்னது, இங்கே 9 அண்ட் 1ங்கிறது என்னது, ரியல் ஜீரோ. நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோங்கிறது வந்து என்னது, 1 இருக்குது. ஸோ நம்மளுக்கு நம்பர் ஆஃப் இமேஜினரி ஜீரோஸ் வேணும் இல்லையா, எக்ஸாக்டாக நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்பர் ஆஃப் imaginary zeros is equal to 9 minus 1 which is equal to 8. நம்ம என்னென்ன எப்போவுமே நம்மளுக்கு இமேஜினரி வேணும்னா என்ன செய்யணும், பாசிட்டிவ் ஜீரோஸ் என்ன, நெகட்டிவ் ஜீரோஸ் என்ன அண்ட் ரியல் ஜீரோஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி அதை அடிஷன் பண்ணி நம்ம ஹையஸ்ட் பவர்லேருந்து மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் இமேஜினரி ஜீரோஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவும் கிடையாதுங்கிறதுனால இந்த உள்ள ரியல் ஜீரோ மட்டும் எடுத்து என்ன செய்கிறோம், மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 9 minus 1 is equal to 8. ஸோ நம்பர் ஆஃப் ரியல் ஜீரோஸ் 1, நம்பர் ஆஃப் இமேஜினரி ஜீரோஸ் எத்தனை, 8. ஓகேவா?